ஹலோ குட்டீஸ், இது கதை நேரம். தொடர்ந்து வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அந்த அழகான காட்டில் அனைத்து விலங்குகளும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வசித்து வந்தனர். ஆனால் அந்த காட்டில் உள்ள கொடூரமான சிங்கம் அனைத்து விலங்குகளையும் பயமுறுத்தி வேட்டையாடி தின்று வந்தது. அது தினமும் பல விலங்குகளை பயமுறுத்தியது. அதனால் அனைத்து விலங்குகளும் ஓரிடத்தில் ஒன்று கூடி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடிவு செய்தன. எனவே யானையின் தலைமையில் அனைத்து விலங்குகளும் ஒற்றுமையாக சென்று சிங்கத்தை சந்தித்தன. யானை சிங்கத்திடம் சென்று, அரசே, நீங்கள் தினமும் பல விலங்குகளை வேட்டையாடுகிறீர்கள், இதற்கு தீர்வே கிடையாதா என்று கேட்டது. அதற்கு சிங்கம், நீங்களே தினம் ஒருவராக என் உணவுக்கு வந்துவிட்டால் நான் ஏன் வேட்டையாடப் போகிறேன் என்று கூறியது. இதை யோசித்த விலங்குகள், தினமும் பல நண்பர்களை இழப்பதற்கு பதிலாக ஒருத்தர் ஒரு நாளைக்கு என்றால் பரவாயில்லை என்று ஒருமனதாக முடிவு செய்தனர். அன்றிலிருந்து சிங்கம் வேட்டையாடுவதை நிறுத்தியது. விலங்குகள் வரும் வரை காத்திருந்து உண்ணத் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் சிங்கம் வேட்டையாடாமல் அதன் குகைக்கே உணவு தேடி வந்தது. தன் நண்பர்களை பிரியும் துயரத்தில் அனைத்து விலங்குகளும் கதறி கதறி அழுதனர். தங்களை விட்டு பிரியும் நண்பர்களை காப்பாற்ற வழியில்லாமலும் சிங்கத்தின் கொடூரமான பிடியில் மாட்டிக்கொண்டும் விலங்குகள் செய்வதறியாது தவித்தன. அந்த நாள் ஒரு குட்டி முயலின் நாள். அந்த முயல் இன்னும் வரவில்லை. முயலின் வருகைக்காகவும் தன் உணவிற்காகவும் சிங்கம் வெகுநேரம் காத்திருந்தது. காத்திருந்து இறுதியில் சிங்கம் கடும் கோபம் அடைந்தது. இறுதியாக முயல் மிகவும் தாமதமாக வந்தது. அதனை கண்ட சிங்கம் ஒரே வாயில் விழுங்குவது போல் கர்ஜித்தது. தாமதத்திற்கு என்ன காரணம் என கேட்டதற்கு, வழியில் தங்களை போன்ற பெரிய சிங்கத்தை சந்தித்ததாகவும் அது தன்னை செல்லவிடாமல் தடுத்ததாகவும் அது இந்த பக்கம் இருப்பதாகவும் கூறி சிங்கத்தை அழைத்து சென்றது. இதனால் ஆத்திரம் அடைந்த சிங்கம் முயலை பின்தொடர்ந்து சென்றது. முயல் சிங்கத்தை ஒரு கிணற்றிற்கு அழைத்து சென்று அதற்குள் எட்டி பார்க்குமாறு கூறியது. முயல் இதுதான் அந்த சிங்கம் என காட்டியதும் அறிவு கெட்ட முட்டாள் சிங்கம் எதிரியை கொல்ல கிணற்றுக்குள் பாய்ந்தது. உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் தன் புத்தி கூர்மையால் சிங்கத்தை முயல் வென்றது. அனைத்து விலங்குகளும் முயலை தூக்கி கொண்டாடின. காட்டில் மீண்டும் மகிழ்ச்சி திரும்பியது. அனைத்து விலங்குகளும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.